வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கில் கைத்தொழில் துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் உறுதி. உயிர்த்த ஞாயிறு தின சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதி. இதுவரை கைது செய்யப்படாமல் இருந்த முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாக தகவல். ரணில் விக்ரமசிங்கே என்ற ஒருவரை கண்டு ஆளும் கட்சி ஏன் இவ்வளவு அஞ்சுகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வடக்கு கிழக்கில் பல தொழிற்சாலைகள் திட்டமிட்டு மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். கடந்த கால அமைதியின்மைகளின் போது அழிவடைந்த குறித்து கைத்தொழில் துறைகளை மீண்டும் மேம்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி, ஒட்டுசுட்டானில் உள்ள ஓடு உற்பத்தி தொழிற்சாலை ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள அதே நேரம் பண்டாரவன்னியன் என்ற பெயரில் ஓடுகள் தயாரிக்கப்படுவதாகவும் வெப்பத்தை குறைக்கும் திறன் கொண்ட செங்கல் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வலயத்திற்கான நிதி உதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு ஒப்புகின்ற அடிப்படையில் ஆணையரவில் இருந்து வரும் 29ஆம் தேதி முதல் மேசை உப்பு விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனூடாக வடக்கு இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்தார். இதனை பாராட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், ஆனையரவு உப்பு மற்றும் குறிஞ்சாத்தீவு உப்பு என்ற வரலாற்று பெயர்களிலேயே உப்பு விநியோகிக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறுகையில், பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகையின் ஆதங்கம் முற்றிலும் நியாயமானது என்பதோடு உயிர்த்த ஞாயிறு தின சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர் என்றும் தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பேராயர் ரஞ்சித் ஆண்டகையின் கருத்துக்களை எதிர்மறையாக பார்க்கவில்லை. அவர் வெளியிடும் கருத்துக்கள் நியாயமானவை. எந்த ஒரு பெரிய பிரச்சனையின் போதும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மிகுந்த துயரத்தை எதிர்கொள்ள நேரிடும். அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இது பெரும் கவலையினை ஏற்படுத்தும். இதுபோலவே உயிர்த்த ஞாயிறு தின சம்பவத்தில் உயிரிழந்த கத்தோலிக்க மக்கள் தொடர்பாக பேராயர் வெளியிட்டுள்ள அதிருப்தியும் கவலையும் சரியானதாகவே இருக்கிறது. அரசு என்பதனால் இதற்கான பொறுப்பும் எங்களுக்கு உள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் குறித்த விசாரணைகள் முன்னேறுகின்றது. அதன் அடிப்படையில் எடுக்கவுள்ள சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விரைவில் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். குற்றவாளிகள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு சாட்சிகளை அளித்த சூழலில் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். எனவே மீண்டும் அவற்றை முன்னெடுப்பது எளிதான விடயமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு சொந்தமான சொத்துக்களை பட்டியலிடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிக்காக பல குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவின் மேற்பார்வையில் அவரை கைது செய்வதற்கான கூட்டு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இதேவேளை தேசபந்து தென்னகோனுக்கு சொந்தமான ஹோகந்தர பகுதியில் உள்ள வீடு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் சோதனையிடப்பட்ட போது சந்தேகத்திற்குரிய சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவை தொடர்பாக அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 3 வாரங்களுக்கு மேலாகியும் இதுவரை கைது செய்யப்படாமல் இருந்த முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான முன்னேற்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவரை கைது செய்ய சகல தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் அரசாங்கம் அவரை எந்த விதத்திலும் பாதுகாப்பதற்கு அனுசரணை வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்ற ஒருவரை மட்டும் கண்டு ஆளும் கட்சி ஏன் இவ்வளவு அஞ்சுகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தனது அத்துக்கூறுள்ள கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்த அவர், ஜேவிபி கிளர்ச்சி காலத்தில் இடம்பெற்ற கொலைகளுக்கான உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வகையில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பட்டலந்த விவகாரத்தை பேச வேண்டுமெனில் முதலில் விசாரணை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டியது அமைச்சர் KD லால்காந்த என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத தலைவர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் கொல்லப்பட்டமை தொடர்பாக லால்காந்த தேர்தலுக்கு முன்பே வெளிப்படையாக கருத்து வெளியிட்டதாகவும் அவருக்கு எதிராக பெருமளவான சாட்சிகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது நாடாளுமன்றத்தில் செயல்பாட்டு அரசியலிலும் இல்லை. இந்த நிலையில் அவரை கண்டு ஆளும் தரப்பு இவ்வளவு அச்சப்படைய வேண்டிய நிலைமையில் இருந்தால் அதன் பின்னால் ஏதோ பரிதாபகரமான காரணங்கள் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தனிநபர் தரவு பாதுகாப்பு திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த சட்டமூலம் தொடர்பாக சட்ட அதிபரின் பரிந்துரைகள் பெறப்பட்டுள்ளன என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார்.
எனவே தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதன் பின்னர் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் இது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் ஏற்றுமதி சேவை துறையின் மீது 15% வரி விதித்துள்ளமை ஏற்றுமதி ஊக்குவிப்பு நடவடிக்கையை பாதிப்பதுடன் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஏற்றுமதி துறையில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கம் 15% வரியை விதிப்பதன் மூலம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மோசமாக பாதிப்புக்குள்ளாகுகின்றன. எனவே இந்த வரியை அரசாங்கம் உடனடியாக நீக்க வேண்டும். எனினும் எதற்கு பொறுப்பான அமைச்சர் இதற்கு எதிரான கருத்தை வெளியிடுவதிலிருந்து அரசாங்கத்திற்கே இதை பற்றிய தெளிவான கொள்கை இல்லை என்பதை நாம் காணலாம். மேலும் சர்வதேச நாணய நிதியம் 3% வரி விதிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தாலும் அரசாங்கம் 15% வரியை விதித்துள்ளது. நமது நாட்டின் ஏற்றுமதி துறையின் வரி கொள்கைகளை சர்வதேச நிதி நிறுவனங்களை தீர்மானிக்க முடியாது. தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி துறையின் மூலம் வருமானம் ஈட்டும் தொழில் முனைவோர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். ஆகவே இந்த 15% வரிக்கு எதிராக அவர்கள் தீவிரமாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். எனவே இந்த வரியை திருத்தி ஏற்றுமதி வளர்ச்சிக்கு சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த மாத இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வரவுள்ள நிலையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் புதிய வழிகாட்டுதலின் கீழ் முன்னுரிமைகள் பிளஸ் திட்டத்திற்கு தகுதி பெற ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்தல் உள்ளிட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2027 முதல் ஜிஎஸ்பி பிளஸ் தகுதி பெற பயனாளிகள் நாடு தகுதி பெறுவதற்கான அளவுகோலை ஐரோப்பிய ஒன்றியம் திருத்தி வருகின்றது. ஜிஎஸ்பி பிளஸ் என்பது நிலையான வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கான ஒரு சிறப்பு ஊக்க ஏற்பாடாகும். தற்போதைய அமைப்பின் கீழ் தொழிலாளர் மற்றும் மனித உரிமைகள், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி தொடர்பான 27 சர்வதேச மாநாடுகளை செயல்படுத்தும் பாதிக்கப்படக்கூடிய குறைந்த மற்றும் குறைந்த நடுத்தர வருமான நாடுகளுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் கட்டணங்களை 0% குறைக்கின்றது. சுற்றுச்சூழல் மற்றும் நல்லாட்சி மாநாடுகள் உட்பட அனைத்து கொள்கைகளுக்கும் இணங்குவது பயனாளிகளுக்கு கட்டாயமாகிவிடும் என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மேலும் கடமைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வசதிகளை விரைவாக திரும்பப் பெறுவதற்கான நடைமுறை வகுக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் பயனாளிகளுக்கு புதிதாக சேர்க்கப்பட்ட மரபுகளை அங்கீகரிக்க 2 வருட இடைக்காலம் வழங்கப்படும். அனைத்து மரபுகளையும் இந்த அமைப்பில் சேர்க்க அவர்கள் விரிவான செயல்படுத்தல் திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தற்போதைய வடிவத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளது. புதிய அமைப்பின் நல்லாட்சி அம்சங்களில் ஊழலுக்கு எதிரான போராட்டம், ஊழல், லஞ்சம் ஆகியவற்றை தடுக்கும் அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நம்பகமான வெளிப்படையான பொது டெண்டர் நடைமுறைகள் ஆகியவை அடங்கும். இலங்கை ஒரு காலத்தில் ஜிஎஸ்பி பிளஸை இழந்த போதும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதாக கொடுத்த வாக்குறுதியோடு நாடு 2017ஆம் ஆண்டு அதை மீண்டும் பெற்றது. அதே நேரம் இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக அளவு 3.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளதோடு வர்த்தக இருப்பு இலங்கைக்கு சாதகமாக உள்ளது என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.